ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு பெண்ணோட தற்கொலை. அதுவுமே ஒரு காலேஜ் 3rd இயர் பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு காலேஜ் கேம்பஸ் உள்ளேயே அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஒரு பொண்ணு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே அந்த காலேஜ் வாசலில் நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ் எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுனால காலேஜோட பேர் கெட்டு போகும், ரெப்யூட்டேஷன் கெட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணலாம், அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கான காரணம் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். அந்த காலேஜ் நம்மளோட காலேஜோட பேர் கெட்டு போயிடும், ரெப்யூட்டேஷன் கெட்டு போயிடும்னு சொல்லி அந்த காலேஜில் இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்ஸ் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற பசங்களை அடித்து உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் இந்த கூட்டம் பெருசாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே கிளாஸ் ரூம்லேயுமே ஹாஸ்டல் ரூம்லேயுமே பூட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, காலேஜுக்கு எந்த பேரும் கெட்டு போயிடக்கூடாது. யார் செத்தா என்ன, காலேஜ் பேர் கெட்டு போயிடக்கூடாது, அடுத்த வருஷம் அட்மிஷன் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை வச்சே இந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கான ஒரு காரணத்தையே கண்டுபிடிக்காம, அது எதுக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ணா அப்படின்றது ஒரு காரணமும் சொல்லாமல், தான் யூனிவர்சிட்டி சேஃபாக இருக்கணும், எந்த பேரும் கெட்டக்கூடாது, நாளைக்கு பின்ன அட்மிஷன் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பசங்களை அமைதி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பசங்களையுமே ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். அது என்ன காலேஜுன்னுமே நான் சொல்கிறேன். ஃபர்தராக இந்த பிரச்சனை எப்படி நடந்தது அப்படின்றதுமே சொல்கிறேன். இது சிம்பிளாக ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னாக்கா, மேனேஜ்மெண்ட் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் அதிக அளவில் மற்ற காலேஜ் பசங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது நார்த் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. சிம்பிளாக ஒரே விஷயத்தில் இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு காலேஜ் கேம்பஸ்லேயே சூசைட் பண்ணியிருக்கான். அந்த சூசைட் பிரச்சனை ஒரு காலேஜ் பிரச்சனையாக மாறுது. அந்த காலேஜ் பிரச்சனை ஒரு நாட்டோட பிரச்சனையாக மாறுது. அந்த நாட்டோட பிரச்சனை இப்போது 2 நாட்டோட இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக மாறி நிற்குது அப்படின்றது சொல்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். ஆமாங்க, 2 நாட்டுக்கு இடையில இப்போ இந்தியாவுக்கும் அந்த இறந்து போன பொண்ணு நேபாள். ஸோ நேபாள் நாட்டுக்குமே இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இந்த சூசைட் பிரச்சனை மாறி இருக்குது. இப்போ 2 நாட்டுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது போய்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, எதுக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களோட காலேஜோட பேரை கெடாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக அந்த குற்றவாளி யார், இப்போது இந்த 2 நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும், ரொம்ப முக்கியமான விஷயங்களும் கூட. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த ஒரு சூசைட் செய்யப்பட்ட பொண்ணு நேபாளிலிருந்து இந்தியாவுக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஒரு பொண்ணை இப்போ திடீர்னு சூசைட் கமிட் பண்ணதுனால இப்போது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இது போய்கிட்டு இருக்கு. நேபாளோட பிரைம் மினிஸ்டரே இந்த பொண்ணோட சூசைடை ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு டவுட் வரும். நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே தான் நேபாள் இருக்குன்றது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வரலாறு நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து நேபாள் தனியாக பிரிக்கப்பட்டுருச்சு. ஸோ அவங்க ஒரு தனி செப்பரேட் நாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த நேபாள் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியிலேருந்து 3 கோடி மக்கள் அப்படின்றது வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப்பு. அதே போல் அங்கே யூஸ் பண்ணுற பணம் நேபாளி ரூபி அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே எப்படி இந்தியன் ரூபி இருக்கோ அதே போல் அங்கே பணம் நேபாளி ரூபி அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ லிட்டரலாக அவங்க வேறு நாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அங்கே தனி ஆட்சி, தனி பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்தியாவில் தனி பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடந்தது ஆக்சுவலி அப்படின்றத பார்க்கும்போது, நேபாளிலேருந்து பிரகிதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு இந்தியாவுக்கு படிக்க வராங்க. எங்கே படிக்க வராங்கன்னா, ஒடிசாவில் இருக்கிற கேஐஐடி யூனிவர்சிட்டியில் படிக்க வராங்க. இந்த கேஐஐடி யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட ஒரு காலேஜ்னால், இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஒரு டாப் கிரேட் யூனிவர்சிட்டி இந்தியாவில் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜில் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா, அந்த ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் இந்த கேஐடி யூனிவர்சிட்டியுமே
ஒன்றா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப் யூனிவர்சிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிற ஒரு விஷயமும். இந்த பிரகதி அப்படின்ற ஒரு பொண்ணு நேபாளிலேருந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல மார்க் எடுத்து படிக்க வந்திருக்காங்க. பிடெக் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க 2 வருஷமாக இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 3rd இயர் அவங்க என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ போன சண்டே வந்துட்டு அந்த காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துருக்கு போல். அந்த ஒரு ஃபங்க்ஷனில் இவங்க ஹாஸ்டல் ரூமில் இருக்கும்போதே தனியாக தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு பிரகதிக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே விசாரிக்கும் போது இந்த பிரகதியும் அதே போல் அந்த பிடெக்கில் படிக்கிற 3rd இயரில் ஒரு பையனுமே வந்துட்டு லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க 2 வருஷமாக. ஸோ அந்த லவ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாவும் இந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன் பேச மாட்டேன், ஏன் இது பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையன் என்ன பண்ணான்னா, சரி நீ பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு நீ காசு கொடுன்னு சொல்லி காசை வந்துட்டு வாங்கிறதுக்காக பார்த்துருக்கிறான். அதுவும் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி காசு வாங்குறான் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸாக அவங்க பேசிகிட்டு இருந்த ஃபோன் கால்ஸ், ப்ரைவேட் ஃபோன் கால்ஸ், இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸ், அவங்க ஒன்றா இருந்த வீடியோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்கிட்ட அப்படியே இருக்குது. நீ எனக்கு நான் கேட்ட காசை நீ கொடுக்கலனா நான் காலேஜ் குரூப்லேயும் போட்டுருவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணுவேன், உன் ஃபேமிலிஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணுவேன், உன் அப்பா அம்மா கிட்டேயுமே நான் இதை பற்றிலாம் ஷேர் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி பேக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பயந்து அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் கேட்கும் போதெல்லாம் காசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் கேட்ட காசு கொடுக்கலனாலும் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற காசை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இந்த பையன் டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம சூசைட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்து போன ஞாயிற்றுக்கிழமை சூசைடும் பண்ணிட்டாங்க. இந்த சூசைட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பொண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபர்தராக அந்த பொண்ணோட ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது, செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனோட ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ், வல்கரான மெசேஜஸ் இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பையனால் தான் இந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமாவும் அங்கே இருக்கிற போலீஸ் வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் டக்குன்னு தலைமறைவாயிட்டான். இந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லி. பட் அதுக்கு முன்னாடி அங்கே அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு வாட்டி காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இந்த பையன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் ஃபோன் பேசினதை வச்சுலாம் பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட காசு வாங்குறான்னு சொல்லி ஆல்ரெடி அந்த பொண்ணு மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன் ஒரு பணக்கார பையன் அப்படின்றதுக்காகவே பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. இந்த ஒரு விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு இன்றைக்கி இறந்துருக்கான் அப்படின்றது ஒரு அலிகேஷன் மேனேஜ்மெண்ட் மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. இறந்து போனது நேபாள் பொண்ணு அப்படின்றதுக்காக. ஸோ நேபாளிலேருந்து இந்த பொண்ணு மட்டும் படிக்க வரல, கிட்டத்தட்ட வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 50 பேராவது படிக்க வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தா அந்த ஹோல் கேம்பஸில் கிட்டத்தட்ட 500 நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பொண்ணு இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்துருக்கா அப்படின்றது தெரிஞ்சதுமே அந்த 500 நேபாள் ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த காலேஜ் முன்னாடி நின்று ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீதி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனை இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சரி இப்போதைக்கு அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறோன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த பையன் அந்த பெரிய பணக்காரன் அப்படின்றதுனால அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த பையனை வேறு நாட்டுக்கு அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பையனை ஏர்போர்ட்டில் போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனுமே அரெஸ்ட் செய்யப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து சரி அவன் அரெஸ்ட் செய்யப்பட்டுட்டானா இதுக்கப்புறமா என்ன நீங்கள் கலைஞ்சி போங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் ஏன் அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, அந்த பையன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்கினதுனால வேறு வழி தெரியாமல் அந்த பொண்ணு அநியாயமாக இறந்து போயிருக்கா, நீங்கள் அன்றைக்கி ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்றைக்கி இறந்துருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி ஒரு சரியான கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பதிலே இல்லை. ஸோ அதனால் இருக்கிற எல்லா பசங்களையுமே வந்துட்டு மிரட்டியிருக்காங்க, நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் உள்ள போகிறேன்னா உங்களை எல்லாரையுமே வந்துட்டு உங்களுக்கு லைஃபே ஸ்பாயில் பண்ணிவிடுவோம், நீங்கள் அதுக்கப்புறமா எங்கேயுமே படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. எப்படி மிரட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். எங்கேயுமே படிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களோட லைஃபை மாற்றிடுவாங்களா அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் இந்த பசங்க
அங்கேருந்து எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸை வச்சு அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தை கலைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கேஐடி அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி, ரொம்ப ரெப்யூட்டேஷனான ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பசங்க போராட்டம் பண்ணாங்க, ஒரு பொண்ணு இறந்துருக்கா அப்படின்றது பேர் வெளியே வந்ததுன்னா அடுத்த ஒரு 2 மாதத்தில் அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் அந்த அட்மிஷன்ஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிக்கும் அந்த யூனிவர்சிட்டியில். அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை இந்த பசங்களை எப்படியாச்சும் அடித்தாவது இந்த வந்துட்டு பிரச்சனையை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கும் போது போலீஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் இன்னும் பயங்கரமாக யூனிவர்சிட்டி ஃபுல்லாக முழுக்க வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பசங்களுக்குள்ளே ஒரு டாக் போயிருக்கு. அந்த டாக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு முட்டாள்தனம் அந்த யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, பாய்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் பசங்க இருக்காங்களா, லோக்கல் ரவுடிஸ் இருக்காங்க இல்லையா, வார்டன் கூட சேர்ந்து அங்கே இருக்கிற நேபாள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த நேபாள் ஸ்டூடெண்ட்ஸை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, விடிய காலையில் 2 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த பசங்களை எழுப்பி அவங்க கொண்டு வந்த வேனில் எல்லாருமே ஒரு இடத்துல விடிய காலையில் இறக்கி விட்டாங்க. ஒரு 6 மணி 7 மணி போல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு தனித்தனி இடத்துல இறக்கி விட்டு நீ அப்படியே ஊருக்கு போயிட்டு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற வார்டன்ஸுமே அங்கே இருக்கிற ரவுடி பசங்களுமே வச்சு மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பசங்க சொன்னாங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் எழுப்பி உங்களுக்கு அந்த நாடை பற்றியே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேறு ஏதோ ஒரு நாட்டில் நீங்கள் இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்பி நடு ரோட்டில் விட்டு நீங்கள் ஊருக்கு போகணுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கும்? ஸோ லிட்ரலி அதே போல் அந்த பசங்களுக்குமே நடந்திருக்கு. என்கிட்ட பைசா இல்லை, என் ஃபேமிலிஸுக்கு வந்துட்டு நான் சொல்லி என்கிட்ட ஃபஸ்ட்டு நான் காசு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் என் ஊருக்கே நான் போக முடியும், நான் இந்த ஊரே கிடையாது, நான் நேபாள், நான் வேறு ஒரு கண்ட்ரி, நான் போகணுன்னாலே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நீ சொல்லும் போதெல்லாம் டக்குன்னு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லியுமே அவங்கள நடு ரோட்டில் அப்படி இறக்கி விட்டு அந்த வேனை திருப்பி வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க தூக்கத்தில் எழுப்பி அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த கேஐடி யூனிவர்சிட்டின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறிச்சு. ஸோ இப்போது இந்த சூசைட்லேருந்து காலேஜ் பிரச்சனை இது மாற ஆரம்பிச்சது. லிட்ரலி அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த காலேஜ்லேருந்து வெளியேற்றி இருக்காங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக, எங்கே அவங்க ஊருக்கே திரும்பி போங்க, திரும்பி வந்துடாதீங்கன்னு. இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு யூனிவர்சிட்டி இது வரைக்கும் யாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே டேக் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனாலேயே அந்த காலேஜோட ரெப்புடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததை அந்த மேனேஜ்மெண்ட் உணர ஆரம்பித்தாங்க. உணர ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்பியும் வாட்ஸ்அப் குரூப்பில், காலேஜ் குரூப்லேருந்து எல்லா பசங்களுமே, அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே அனுப்பப்பட்ட பசங்களை எல்லாரையுமே திரும்பியும் காலேஜுக்குள்ளே வாங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே மசாலா போடுற மாதிரி வந்துட்டு மெசேஜை அனுப்பியிருக்காங்க, வெல்கம் பண்ணுற மாதிரி. இருந்தாலும் அவங்க வந்துட்டு நீங்கள் வெளியில் அனுப்புனது தான், திரும்பி நாங்கள் உள்ளே வர மாட்டோம், இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப ஒரு கேவலமான யூனிவர்சிட்டின்னு எல்லாருக்குமே காமிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கு ஒரு முடிவே நாங்கள் எடுப்போம்னு சொல்லி பசங்களுமே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, பக்கத்து காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பிரகதிக்காக ஜஸ்டிஸ் கேட்டு இப்போது போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாருங்களேன், இந்த விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இது அப்படியே நாட்டோட பிரச்சனை எப்படி மாற்றினா, இது நேபாளோட பிரைம் மினிஸ்டருக்கு இந்த பிரச்சனை போகுது. நேபாளோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு டேக் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாரு, என்னோட நாட்டு பசங்க உங்கள் நாட்டுக்கு படிக்க வந்திருக்காங்க, அவங்க படிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே அங்கே யாருமே தெரியாமல் அவங்க நாட்டிலேருந்து வெளியேற்றணுன்றது ஒரு காலேஜோட மேனேஜ்மெண்ட் முடிவு எடுத்து எங்களோட நாட்டோட பசங்க இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம், என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த காலேஜை வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஐடி யூனிவர்சிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நேபாளோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இப்போது இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போது நேபாளோட எம்பசி இந்தியாவில் இருக்குது இல்லையா, ஸோ அதே போல் இந்தியன் எம்பசியுமே நேபாளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு இருக்கிற ரீசெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இந்தியாவுமே நேபாளுமே இப்போது இந்த ஒரு சூசைட் இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இப்போது மாறி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது கேஐடி யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி ஒரு ரெப்புடேஷன் கெட்டக்கூடாது அப்படின்றத நினச்சாங்களோ அவங்களோட கையாலேயே இன்றைக்கி அந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றது தான் நிதர்சனம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா, ஒரு பொண்ணு இறந்தது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தான் காலேஜ் கெட்டு போயிடக்கூடாது, அடுத்த அட்மிஷன் குறைஞ்சிடக்கூடாது, அடுத்த அட்மிஷனில் வர பணம் குறைஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிரகதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் நேரத்திலே அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா
இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே இருக்காது, ஒரு பொண்ணு இறந்துமே இருக்காது. ஸோ அவங்களோட அலட்சியம், அதே போல் அந்த பையன் பணக்கார பையன் அப்படின்றது ஒரு விஷயத்தை நினச்சி இது அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க. பட் அந்த ஒரு ஃப்ரீயாக விட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இதை மாறி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது அந்த இறந்து போன அவங்களோட ஃபேமிலியுமே இப்போது இந்தியாவுக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுதான் நேபாளில் நடந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு நடந்த பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. AV